ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ ஸ்பெஷல் வந்துட்டு தேங்காய் பால் சாதம் எக் ரோஸ்ட் தான். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி குக்கிங், vlog, ஷாப்பிங் இந்த மாதிரி கண்டென்ட் போடுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு பட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்சி ஜாரில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பாதி பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம அரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். அவங்க குழந்தைங்கள சாப்பிடுவாங்கன்னா இதை அரைக்காமல் கூட நீங்கள் ஸ்டார்டிங்கே நெய் விட்ட பிறகு இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். இப்போ காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வேக வச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது 1 கப் அரிசியை நான் கழுவி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 1 நிமிஷம் கிளறி விடுங்க. நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் பாலை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலை அப்படின்னா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதும் போல் உங்களுக்கு 1 விசில் விடுவீங்க அப்படின்னா 1 விசில் விட்டுக்கோங்க, இல்லை 2ன்னா 2 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எக் ரோஸ்ட் பார்ப்போம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டை பாதியாக கட் பண்ணி இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலா எக்கில் நல்லாவே இறங்கியிருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த எக்கை எடுத்துன்னு இந்த நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட், அப்படி ஒரு 30 செகண்ட் போட்டு ஃப்ரை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் எக்கு ஆயிலில் போட்டு எடுத்து வைக்க வேண்டாம். ஏன்னா அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா எக்கு லப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். மேலே கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தான், ஈஸியாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வாங்க லஞ்ச் பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். நம்ம கொஞ்சமாக சாதம் எடுத்துப்போம். சைடிஷ்க்கு 2 எக்கு மட்டும். தென் அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்ஸு நட்ஸ் எல்லாம் 2 கொஞ்சமாக ஒரு ஸ்வீட் கார்ன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.